அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டால், கானஃபி பனி இஸ்ராயில் ரஜுலுன், இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் கத்தல திசாத்தம் இன்சானன், 99 மனிதர்கள் அவர் கொலை பண்ணிவிட்டார். கொலை பண்ணிட்டு சும்மா ஹரஜ எஸ்ஸாலு, ஒவ்வொருத்தட்டையா அவர் கேட்டுக்கிட்டே போறாரு, நான் 99 கொலை பண்ணிட்டேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறாரு. போனா பார்த்தா ராஹிமன், ஒரு மத குருவை அவர் பார்க்கிறாரு. அந்த மத குருவிட்ட போய் கேட்ட உடனே என்ன கேட்கிறாரு, ஹல்லஹு மின் தௌபா, எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, மத குரு லா, கிடைக்காது. உடனே என்ன பண்ணிட்டாரு, எனக்கு மன்னிப்பு இல்லைன்னு சொல்றியா நீ அப்படின்னு அவரையும் கொண்டு விட்டார். கத்தலஹு, அப்போ ஏற்கனவே 99 கொலை பண்ணி விட்டாரு, இப்போ 100ஆவதா கொலை பண்ணிட்டாரு. உடனே என்ன செய்யறாருன்னா, 100 கொலையும் பண்ண உடனே ஒரு மனிதர் இவரை பார்த்து சொல்றாரு, இப்போ காலலஹு ரஜுலுன், ஒரு மனிதர் சொன்ன, மனிதர் யாரெல்லாம் காணா, ஒரு மனிதர் சொன்னாராம் இவர்கிட்ட. என்ன சொன்னாராம், ஏத்தி கரியத்த கதாவ கதா, இந்த ஊருக்கு நீ போ, அந்த ஊருக்கு போனீங்கன்னா உனக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னாராம். அவர் இந்த ஊர்ல இருந்து, சென்னையில இருந்து திருச்சிக்கு போய் சொல்றாருன்னு வச்சுக்கிறோமே. இங்கேருந்து அவர் கிளம்பி போறாரா, போகும்போது நடுவழியில் அவர் இறந்து போயிடுறாரு. எந்த ஊருக்கு இவர் போக சொன்னாரோ அந்த ஊருக்கு போகாம சரிபாதி இடத்துல போய் இவர் நினைஞ்சிட்டாரு, இறந்துட்டார். இறந்த உடனே இவர் நல்லவராயிருந்தா அதுக்குன்னு உள்ள மலக்குகள் கைப்பற்றணும், இவர் கெட்டவராயிருந்தா அதுக்குன்னு உள்ள மலக்குகள் கைப்பற்றணும். இப்போ நல்லவரை கெட்டவரை உரிய மலக்குகள் இருப்பாங்கல்ல, அந்த மலக்குகள் போட்டி போடுறாங்க. நல்லவர்களை கைப்பற்றவர் சொல்றாரு, இல்லை இல்லை நான் தான் இதை எடுத்துட்டு போவேங்கிறாரு. கெட்டவர்களை கைப்பற்றுற ஆள் என்ன செய்யறாரு, இல்லை இல்லை இவன் கெட்டவன், நான் தான் எடுத்துக்கிறவன் அப்படிங்கிறாரு. உடனே என்ன ஆச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் என்ன பார்க்கறான், என்னடா 2 பேரும் சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த பூமிக்கு அந்த ஊருக்கு வகி அறிவிக்கிறான். எப்படி அறிவிக்கிறான், எந்த ஊருக்கு இவர் போய்கிட்டு இருந்தாரோ அந்த ஊருக்கு சொல்றான் அல்லாஹ், நீ கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் கிட்ட நெருங்கி போ, கொஞ்சம் அவர் பாடியிலேருந்து கொஞ்சம் நெருங்கி போ அப்படிங்கிறானா. எந்த ஊர்ல இருந்து புறப்பட்டாரோ அந்த ஊருக்கு அல்லாஹ் சொன்னானா, நீ கொஞ்சம் அவர் பாடியிலேருந்து கொஞ்சம் தூரமாகிக்க. உடனே அது மாதிரி நடந்துருச்சான். நடந்த உடனே அப்புறம் வானவர்கள்ட்ட சொல்லி அளந்து பாருங்க, இவன் பாடி, இவன் உடம்பு எந்த ஊர்ல இருந்து புறப்பட்டானோ அந்த ஊருக்கு கிட்டையே இருக்குதா, அல்ல எந்த ஊரை நோக்கி போனானோ அந்த ஊருக்கு கிட்ட இருக்குதா என்று அல்லாஹ் அளந்து பார்க்க சொன்ன உடனே இவன் எந்த ஊருக்கு போனானோ அந்த ஊருக்கு தான் கிட்டையா இருந்தது. உடனே அல்லாஹ் நினைச்சிட்டான், அவரை மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டான். இந்த செய்தி தான் அந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பப்பட்ட செய்தி. இந்த செய்தி தௌஹீத் ஜமாஅத்துடைய அறிஞர் சொன்ன செய்தி அவர் இட்டுக்கட்டி சுயமா கற்பனையாவெல்லாம் சொன்னது கிடையாது. இந்த செய்தி புகாரியிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி தான். புகாரியில 3470வது ஹதீஸாக 3470 இந்த நம்பர் உள்ள ஹதீஸாக புகாரியில இது அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை தான் அவர் சொல்லி இருக்கிறார். ஹதீஸ் புகாரில இருந்தா கூட ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. அந்த அடிப்படையான விஷயத்தை நம்ம கவனத்தில் வைத்து கொண்டு தான் இதை பார்க்கணும். இந்த கேள்வி கேட்ட சகோதரர் அந்த அடிப்படையில் தான் கேள்வி எழுப்புறாரு. என்ன அடிப்படை, ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் அதை சொல்லக்கூடிய அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு ஹதீஸை நம்ம ஏற்றுக்குருவோம். இது ஒரு வகை. அறிவிப்பாளர்களை பார்க்காம அதனுடைய கருத்துக்களும் சரியா இருக்குதா என்று ஆய்வு செய்யணும். அந்த கருத்துக்கள் குர்ஆனுக்கு மாற்றமா இருக்குன்னு வைங்க. ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அதை சொல்ற ஆட்கள் எல்லாம் நல்ல ஆட்களா தெரியுறாங்க. ஆனா அந்த மேட்டரை பார்க்குறோம், இது அப்பட்டமா குர்ஆனுக்கு நேர் எதிராக இருக்கிறதுன்னு தெரிய வருது. எந்த வகையிலையும் அந்த குர்ஆனோடு இந்த ஹதீஸை பொருத்தி பார்க்கவே முடியல. அப்படி வறுமையானால் அப்ப ஹதீஸ் கலையில என்ன உசூல் வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, குர்ஆனுக்கு மாத்தம்னு வந்துவிட்டால் அந்த ஹதீஸ் சரியானது கிடையாது. அதை சொல்லக்கூடியவர்கள் எவ்வளவு நம்பிக்கையானவர்களா இருந்தாலும் சரிதான், அது சரியானதா இருக்காது. ஏன்னா அது சரினா குர்ஆன் பொய்யிடாயிருமே. குர்ஆன் ஒட்டுமொத்த சமுதாயத்தினாலையும் பாதுகாக்கப்பட்டது. ஹதீஸ் என்பது ஒரு ஆள் 2 ஆள் சொல்வது. இந்த ஒரு ஆள் 2 ஆள் அறிவிக்கிறது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற குர்ஆனுக்கு மாற்றமாகி விடுமையானால் அப்ப இங்க இந்த ஒரு ஆள் 2 ஆளுடைய அறிவிப்புல தான் ஏதோ கோளாறு இருக்கும். அவர் யாருன்னு நமக்கு தெரியல, என்ன கோளாறுன்னு தெரியல, ஆனா அந்த ஹதீஸ் சரியில்லைன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அதை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அறிவிப்பாளர் கரெக்டா இருந்தாலும் அந்த ஹதீஸை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. இது ஹதீஸுடைய ஒரு உசூல், அடிப்படைங்க. அது புகாரில வந்திருந்தாலும் சரிதான், முஸ்லிம்ல வந்திருந்தாலும் சரிதான், வேற எந்த நூல்ல வந்திருந்தாலும் சரிதான், எத்தனை நூல்ல வந்திருந்தாலும் சரிதான், குர்ஆனுக்கு நேரடியாக முரண்படுதா அதை தள்ளிடணும். இது தான் ஹதீஸ் உசூல்லையும் சட்டம்,
நம்ம தௌஹீத் ஜமாஅத்தினுடைய நிலைப்பாடு இதுதான். தௌஹீத் ஜமாஅத்தினுடைய கொள்கையும் அந்த அடிப்படையில் தான் இணைஞ்சிருக்கிறது, அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஹதீஸ் வந்து குர்ஆனுக்கு முரண்படுதா இல்லையா என்று நம்ம ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கு புரிந்து கொள்வதற்காக வேண்டி நானா சுயமாக சொல்கிறேன்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா. இந்த விதியை புரிந்து கொள்வதற்காக வேண்டி இன்னொரு ஹதீஸை இந்த இடத்துல ஒரு உதாரணமாக சொல்லலாம். அது என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், இப்போ ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இது முஸ்லீமில் வருதுங்க. எப்படி வருதுன்னு கேட்டால், ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஒரு குழந்தை வந்து தாய் இல்லாமல் வேற ஒரு பெண்ணிடத்தில் பால் குடித்தால் அந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவாயிருவாங்க. இஸ்லாமிய சட்ட பிரகாரம் தாய் புள்ளைங்கிற உறவு ரெண்டு பேருக்கும் ஏற்பட்டு போயிடும். இப்படி ஏற்படுவதற்கு எத்தனை தடவை இப்படி பால் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஹம்சு ரலாத்தின் யுஹர்ரிமுன, 5 தடவை பால் கொடுக்க வேண்டும் என்பது, 5 தடவை பால் கொடுத்தால்தான் தாய் புள்ளைங்கிற உறவு வரும், சும்மா ஒரு தடவை 2 தடவை பால் கொடுத்தா வராது என்று. அஷுர் ரலாத்தின் யுஹர்ரிமுன, 10 தடவை பால் கொடுத்தா தான் அது வந்து தாய் புள்ள உறவு வரும் அப்படின்னு முதல்ல சட்டம் இருந்தது. பிறகு அது 5 தடவை குடித்தாலே ஹராமாயிரும் அப்படின்னு மாற்றப்பட்டு விட்டது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நல்லா கவனிக்கணும். ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு அந்நிய குழந்தை அந்நிய பெண்ணிடத்துல பால் குடித்து விட்டால் அது எப்ப தாய்ங்கிற அந்தஸ்து வரும்னு சொன்னா 10 தடவை இப்படி பால் குடிக்கணும், அப்பதான் தாய் புள்ளன்னு வரும். முதல்ல சட்டம் அப்படி இருந்துச்சு. பிறகு என்னவாகுது, 5 தடவை குடித்தால் போதும்னு சொல்லி சட்டம் மாற்றப்படுகிறது. இதோட ஆயிஷா நாயகி சொல்லி இருந்தா குழப்பம் கிடையாது. அப்புறம் அவங்க சொல்றாங்க, இதுலயே இந்த 5 தடவை பால் குடித்தால் தாய் புள்ள உறவு ஏற்பட்டுரும் என்கிற வசனம் குர்ஆனில இருந்தது, ரசூலுல்லாஹ் மௌத்தாவர வரைக்கும் அது ஓதப்பட்டு கொண்டு இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொல்ற இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் மௌத்தாவர வரைக்கும் ஓதப்பட்டுக்கிட்டு இருக்குமையானால் ரசூலுல்லாஹ்க்கு பிறகு யாராவது குர்ஆன்ல கை வைக்க முடியுமா, நீக்க முடியுமா? அப்ப ஆயிஷா நாயகி சொல்றது உண்மையா இருந்தால் அந்த குர்ஆன்ல இன்னைக்கு அந்த வசனம் இருக்கணும். எந்த வசனம் குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் மௌத்தா போற வரைக்கும் இருந்தது என்று ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்களோ அப்படி ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்குதான்னு தேடி பார்க்கிறோம், குர்ஆன்ல இல்ல. ஆயிஷா நாயகி சொல்றாங்க குர்ஆன்ல இருந்துச்சுங்கிறாங்க. இப்ப ஆயிஷா நாயகி சொல்றது சரின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப குர்ஆன்ல வந்து இருந்ததை யாரோ எடுத்துட்டாங்கன்னு வரும். இது எவ்வளவு பெரிய டேஞ்சரு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன உறுதிமொழி தர்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த போதனையை அறிவுரையை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் தன் கையில் எடுத்துக்கொண்டான். அதனால தான் 1400 வருடங்களை கடந்த பிறகும் கூட அந்த குர்ஆன் எப்படி அருளப்பட்டதோ அதே ஓசையோட அதே உச்சரிப்போட இன்றைக்கும் ஓதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் வந்து குர்ஆனை பாதுகாக்கிறான்னு சொல்லும் பொழுது ஆயிஷா நாயகி சொன்னது உண்மையா இருந்தால், எது உண்மை, ரசூலுல்லாஹ் மௌத்தார வரைக்கும் ஒரு வசனம் குர்ஆன்ல இருந்துச்சு என்பது உண்மையா இருந்தால், ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகும் அது இருந்தது உண்மையாக இருந்தால் இன்னைக்கு அது குர்ஆன்ல இருக்கணும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரதி எடுத்த அந்த குர்ஆனுடைய மூலப்பிரதிகளையும் அதற்கு பிறகு உலகத்தில் உள்ள எந்த ஒரு குர்ஆனுடைய பிரதிகளையும் இப்படியான ஒரு வாசகம் காணா. இப்போ நம்ம இந்த ஹதீஸை பற்றி என்ன முடிவுக்கு வரணும், இதத்துக்கு ஓரமாக வையின்னு முடிவுக்கு வந்துடணும். ஏன் இதை செஞ்சு ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் குர்ஆன் பாதுகாக்கப்படலை. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு கூட குர்ஆன்ல இருக்கிற நீக்க முடியும், நீக்கி இருக்கிறாங்க என்று அத்தனை சமுதாயத்தின் மீதும் ஒரு பழி சுமத்தக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த ஹதீஸ் கொண்டு தள்ளுது. அப்ப இஸ்லாத்தினுடைய பேசிக்கை அடிப்படையவே என்ன செய்யுது, இந்த ஹதீஸ் வந்து அசைச்சு பார்க்குது. அப்ப சொல்ற ஆளுக்கு அறிவிப்பாளர்கள் சரியா இருந்தாலும் இந்த கருத்து சரியில்லைங்கிற காரணத்தினால ஹதீஸ் கலையில் என்ன செய்வாங்க, இதத்துக்கு ஓரமா வைங்க, ஆளை மட்டும் பார்க்க கூடாது, சொல்ற செய்தியையும் பார்க்கணும், அதனுடைய உள்ளடக்கத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு நிறைய ஹதீஸ் உதாரணங்களை போட்டு குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸுகள் அப்படிங்கிற தலைப்புல சகோதரர் அப்பாஸ் அலி அவர்கள் ஒரு அற்புதமான நூலை கூட எழுதியிருக்கிறாரு. அதுல குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸுகள்லாம் பட்டியல் போட்டு அது எப்படியெல்லாம் முரண்படுகிறது, அது புகாரில இருந்தாலும் எப்படியெல்லாம் முரண்படுகிறது, அது முஸ்லிமில் இருந்தாலும் எப்படியெல்லாம் முரண்படுகிறது என்பதையெல்லாம் தெள்ள தெளிவாக அந்த நூலில் விளக்கி இருக்கிறார். நிறைய விவரம் தேவைக்கூடியவர்கள் அதில் பார்த்து கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிவிட்டோம். இந்த அடிப்படையில் இப்போ இந்த சம்பவத்துக்கு வருவோம். இந்த சம்பவம் இந்த தௌஹீத் அறிஞர் வந்து இந்த சொல்லி டிவியில் ஒளிபரப்புனமே அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது புகாரில் இருக்குதுங்கிற